தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருப்பதால் தமிழகம் முழுவதும் கண்காணிப்பு பணிகளை பறக்கும் படை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். முதல் நாளிலேயே சில இடங்களில் கணக்கில் வராத படம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் கட்சிகளின் விளம்பர பேனர்கள் அகற்றம், சுவர் விளம்பரங்கள் அழிப்பு என சுறுசுறுப்பாக பணிகளை தொடங்கியுள்ளது தேர்தல் ஆணையம். தேர்தல் அறிவிப்பு வெளியானதுமே தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டன. தமிழகம் முழுவதும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ள பறக்கும் படை அதிகாரிகள் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கேரளாவில் இருந்து காரில் எடுத்து வரப்பட்ட 60,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி இருசக்கர வாகனத்தில் மகாலிங்கம் என்பவர் எடுத்துச் சென்ற 80,000 ரூபாயும் 94 மது பாட்டில்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை, வெண்ணந்தூர் பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள், பணம் ஆகியவற்றை அரசியல் கட்சியினர் சட்டவிரோதமாக வாகனங்களில் கொண்டு செல்கிறார்களா என்று திண்டுக்கல், சிவகாசி போன்ற இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே நடைபெற்ற சட்டமன்ற, பாராளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற தவறுகளையும் சுட்டிக்காட்டுவதை குறித்து கொண்டு அந்த தவறுகளில் மீண்டும் இந்த பக்கம் நடவடிக்கை எடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் சுமூகமாக நடத்திவிடவும் எந்தவிதமான ஒழுங்கினங்களும் ஈடுபடக்கூடாது என்றும் அவர்களுக்கு எச்சரிக்கையும் செய்யப்பட்டுள்ளது. மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிகளுக்கு புறம்பாக அரசியல் கட்சியினர் வைத்துள்ள பேனர்களை அகற்றுவது, சுவர் விளம்பரங்களை அழிப்பது, கட்சி கொடிகள், சின்னங்களை மறைப்பது, வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர்களை நீக்குவது போன்றவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டனர். பொதுக்கூட்டங்கள் நடத்த ஆன்லைன் மூலம் அரசியல் கட்சிகள் அனுமதி கேட்டால் 24 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் அதிகாரிகளுக்கு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். 1804257021 இந்த எண்ணிலே பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்கலாம். இந்த புகார்களின் மீது உடனடியாக விசாரணை செய்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் விதிகளை முறையாக கடைபிடித்து அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்குமாறு கோவை மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் கேட்டுக்கொண்டார். திருப்பூர் மாவட்டத்தில் 405 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை எனவும் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவம் விரைவில் வரவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தெரிவித்தார். இந்த தேர்தல் அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும், பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அனைத்தும் செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு அனைத்து தரப்பு மக்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் கல்லூரி மாணவர்களை கொண்டு காவல்துறை நண்பர்கள் குழு தொடங்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டாலும் கூட விருதுநகர், கிருஷ்ணகிரி, பொள்ளாச்சி, செங்கோட்டை, கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பேனர்கள், சுவர் விளம்பரங்கள் அகற்றப்படாமல் இருப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.